பயங்கரவாத தடை சட்டத்தினை நீக்குமாறும் இதற்கு மாற்றீடாக கூறப்படும் புதிய சட்ட வரைவினை மீள பெறுமாறும் வலியுறுத்தி கையெழுத்து சேகரிக்கும் நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகின்றது. இதன் முதற்கட்டமாக நிகழ்நிலையின் ஊடாக கையெழுத்து சேகரிக்கும் நடவடிக்கை யாழ்ப்பாணத்தில் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது. யாழ் மறைமாவட்ட குரு முதல்வர் அருட்தந்தை ஜோசப் தாஸ் ஜெபரட்னம் அடிகளார் நிகழ்நிலையில் கையெழுத்து சேகரிக்கும் நடவடிக்கையை ஆரம்பித்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து தவத்திருவேலன் சுவாமிகள் நிகழ்நிலையில் கையெழுத்திட்டார். பிப்ரவரி 28 நீதியமைச்சுக்கு அனுப்பப்பட வேண்டிய இறுதி திகதி பிப்ரவரி மாதம் 25 வரையும் தான் நாங்கள் இந்த கையெழுத்து போராட்டத்தை முன்னெடுக்கின்றோம். இன்று அங்குரார்ப்பணம் செய்யப்பட்டிருக்கின்ற இணையவழியூடான கையெழுத்துக்கும் அனைவருடைய ஆதரவையும் நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே வேண்டி நிற்கின்றோம். நமது நாட்டிலே இந்த பழைய பயங்கரவாத சட்டமும் தேவையில்லை. அதற்கு பதிலாக எந்த ஒரு புதிய சட்டமும் அவசியமில்லை. மக்கள் எல்லாரும் சுதந்திரமாக நிம்மதியாக அச்சமில்லாமல் வாழுகின்ற ஒரு நிலையை ஏற்படுத்துவதற்கு இந்த பழைய பயங்கரவாத சட்டத்தை நீக்கிவிட்டு புதிதாக எதையும் அறிமுகப்படுத்தாமல் இருக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை தமிழ் மக்களாகிய நாங்கள் அனைவரும் இந்த வேளையிலே எமது அரசாங்கத்துக்கும் நிதி அமைச்சுக்கும் முன்வைக்கின்றோம்.